ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வார்த்தையை பார்க்கலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. ஐயையோ, என்னங்க ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்களா? நம்மளால எப்படிங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்மளால எப்படிங்க கோபப்படாமல் இருக்க முடியும்? யாராச்சும் நம்மளை ஒரு மாதிரி பேசிட்டாவே நம்மளுக்கு சுருக்கல்ல கோபம் வந்துடும். அதுவும் பார்த்தாம 4 கெட்ட வார்த்தை போட்டு அவங்கள பேசலாம், நம்மளுக்கு கோபமே அடங்காதுங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறாரு? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. காலையில் உதிக்கிற சூரியன் சாயங்காலம் மறையறதுக்குள்ள நம்ம எரிச்சல் தனியணுமா? சான்ஸே இல்லைங்க. நம்மளாம் ஆயுசுக்கும் அவங்கள மூஞ்சே திரும்பி பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு நம்ம ஈகோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். நம்ம கோவம்லாம் படாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. நம்மளுக்கு நம்ம ஈகோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். நம்மளாம் யாரு? ஆனால் ஒருத்தர் கோவப்படவே இல்லை. ஏன்னு சொல்லுங்க? உங்கள் மேலே என் மேலே வச்ச அன்பு.